எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேனலோட ஒரு புது அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த Zoom H1n அப்படின்னு சொல்லி நான் ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டை கூட போட்டு நான் வந்து அமேசான் சேலில் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைக்ரோஃபோன் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த அன்பாக்சிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த Zoom H1n ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ Zoom H1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து Zoom H1 ஓட முன்னாடி வேரியன்ட். Zoom H1n வந்து Zoom H1க்கு அடுத்த வேரியன்ட் தான் Zoom H1n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் காஸ்ட்லி வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அமேசான் பிரைம் டே சேலில் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5300 rupees ப்ரைஸ் இருந்துச்சு. ப்ளஸ் 10% HDFC பேங்க் டிஸ்கவுண்ட் கிடச்சது நமக்கு பார்த்தீங்கன்னா 4800 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீல் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது சாஃப்ட்வேர் பேர் கூட எழுதிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு அந்த சாஃப்ட்வேர் கூட ஃப்ரீயாக தராங்க லைசன்ஸோட. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீல் பிரித்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இப்போது அந்த பாக்ஸ்குள்ளே எது ஃபஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டியோட சீப்பான ஒரு ரேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ் இல்லாட்டி இந்த ஃபிலிம் எடுக்கிறவங்க இவங்களுக்குலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு எடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம மொபைலெலாம் படிக்கவே மாட்டோம். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இக்னோரே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைக்ரோஃபோனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 2 சாஃப்ட்வேர் கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த லைசன்ஸ் கீ போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிஸ்டம் செட்டிங்ஸோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ படித்தா வந்து நீங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட்டி கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஒரு தடவை படிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூமோட எப்படி இந்த மைக்கோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது. எந்த விதமான காலையும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே படிக்கலாம். நீங்களே பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த ட்ராயிங்ஸ்லாம் போட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த குயிக் கைடை வந்து நான் ஒரு தடவை கண்டிப்பாக படித்து பார்க்க தான் போகிறேன். ஸோ நீங்களும் இது வாங்குறதா தான் கண்டிப்பாக படிங்க. அது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே தெரியுது நமக்கு வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Zoom H1n ரெக்கார்டரோட வந்து ஒரு பவுச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுச் ஆக்சுவலி சும்மா ஒரு கவர் மாதிரி தான் இருக்குது. ஒரு காஸ்ட்லியான பவுச்லாம் இல்லை. உங்களுக்கு பவுச்லாம் வேணுன்னா திருப்பி வந்து நீங்கள் ஆக்சசரிஸ் பேக் வந்து வாங்கணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ட்ரைபாட் எல்லாமே இருந்ததுனால நான் வந்து ஆக்சசரிஸ் பேக் வாங்கலை. ஸோ நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வாங்குறது வந்து அந்த ஆக்சசரி பேக் கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அது வந்து கவர் அதுக்கப்புறம் USB கேபிள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zoom H1n அப்படின்னு போட்டிருக்கு. மேலே ஜூம் இருக்குது. கீழே மாடலில் வந்து H1n போட்டு ஹேண்டி ரெக்கார்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் அந்த ரெக்கார்ட் பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. லெஃப்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் லைவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இருக்குது. ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் காலர் மைக்கை யூஸ் பண்ணி கூட இல்லை நார்மலாக ரெக்கார்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SD கார்டோட அவுட் இருக்குது. ப்ளஸ் பவர் பட்டன்ஸ் இருக்குது. USB கேபிளோட மைக்ரோ USBயோட இதுவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பக்கத்தில் வச்சு நம்ம மீதி எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வேறு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த 2 பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி சைஸ் பேட்டரி. ஸோ பேட்டரி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பேட்டரியை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மைக்ரோ SD கார்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களோட ஓன் மைக்ரோ SD கார்டு தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி போடலாம். என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB மைக்ரோ SD கார்டு இருக்குது. அந்த 32 GB மைக்ரோ SD கார்டு தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 பேட்டரி அவங்களே கொடுத்துறாங்க. ஆனால் SD கார்டு மட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் SD கார்டு வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஃபோன் SD கார்டே ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தனியாக ஒரு SD கார்டு வாங்கி பர்மனெண்ட்டாக இதுக்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ 32 GB SD கார்டு வந்து என்கிட்ட இருக்குது. இந்த சாண்டிஸ்க் SD கார்டு வந்து நம்ம போடலாம். போட்டதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் பண்ணலாம். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த விண்ட்ஷீல்டு இருக்குது. ஸோ இந்த விண்ட்ஷீல்டுன்னு நான் சொன்ன மாதிரி ஆக்சசரிஸ் பேக்கில் வந்து அந்த விண்ட்ஷீல்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அந்த ஆக்சசரிஸ் பேக் வந்து வாங்கலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ 3000 rupees அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசானில் 2 விண்ட்ஷீல்டு வந்து 150 rupees கிடைக்குது. ஆனால் நான் வந்து லோக்கல் ஷாப்லேயே வாங்கிட்டேன். எனக்கு வந்து 75 rupeesக்கே லோக்கல் ஷாப்பில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம். அந்த விண்ட்ஷீல்டு வந்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஸோ ஏர் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நீங்களே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆன் வந்து பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணனே நம்ம வந்து பேசிக்காக இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு டைம் அப்புறம் டேட் செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ கைஸ் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுதான் நம்மளோட புது மைக்ரோஃபோன் ஜூம் H1N அப்படின்னு சொல்லி தான் அந்த புது மைக்ரோஃபோன் வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ சேனல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து எல்இடிஸ்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ கூட இப்போ வந்து இந்த ப்ரொஃபஷனல் மைக்ரோஃபோன் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலர் மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் மைக்ரோஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் நான் வந்து இந்த மைக்ரோஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ண கற்றுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண ஃபுல் வாய்ஸ் வந்து நம்ம அந்த ஜூம் H1N தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் தாங்க. ஸோ வேற என்னலாம் வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணுமா, இல்லாட்டி நாய்ஸ் கம்மி பண்ணுமா, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் செட்டிங்ஸ் ஏதாச்சும் மாற்றணுமா, இல்லாட்டி இதுவே கரெக்டாக இருக்குது இதுவே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து நானும் இன்னும் கொஞ்சம் ஆடியோ வந்து மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட சேனல் அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா அன்லைக் பண்ணுங்க. ஆனால் மறக்காம ஆடியோ குவாலிட்டி பற்றி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ப்ளஸ் மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies higher.